இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தீங்களா? அது கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு இயற்கை காட்சிகள் தான். இங்க இந்த ரோடு இந்த இதெல்லாம் பாருங்க. எங்கேயுமே ஒரு குப்பையோ, இந்த பாலித்தீன் கவர்களோ எதுவுமே இல்ல. இங்க இருக்கிற அரசாங்கமோ, இந்த கார்ப்பரேஷனோ இத யாரும் கண்ட்ரோல் பண்றதில்ல. இங்க இருக்கிற மக்களே இந்த குப்பை எதுவுமே போடுறதில்ல. அப்படியே போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இத போட விடாம தடுத்து இந்த மண் வளத்தையும், இந்த இயற்கை வளத்தையும் அவங்க பாதுகாக்குறாங்க. கேரளா வந்து கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த மக்களோட உழைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். சமீபமா ஒரு வீடியோல பார்த்தேன். இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலேருந்து ஒருத்தர் பேசினாரு. அவர் என்ன பேசினாரு அப்படின்னாக்கா, அவங்க வந்து அங்க பூர்வீக குடிகள் சுனாமி 1964ல வந்ததுக்கு அப்புறமும் அங்க தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத விட்டு போக மனசு இல்லாம, வேற தொழில் தெரியாம. அப்போ சுற்றுலா களமாக்குறப்ப குடிசைய மாத்தி போடுங்கன்னு சொல்லப்ப மாத்தி போட்டாங்களாம். மாத்தி போட்டு ரோடு போட்டு எல்லாம் செஞ்சாங்களாம். இந்த சுற்றுலா பயணிகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடமே சுத்தம் இல்லாம ஒரே பாலித்தீன் கவரு அது இதுன்னு போட்டு குப்பையாக்கி அந்த பொல்யூஷன் அந்த சுற்றுப்புற சூழ்நிலையவே சுற்றுலா பயணிகள் மாத்துறாங்க. நாங்க பூர்வீக குடிகள் அங்க இருந்தப்ப அந்த ஊர் நல்லா தான் இருந்துச்சு. சுற்றுலா பயணிகள் ஒத்துழைச்சா தான் அந்த இடத்த சுத்தமா வச்சுக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்க முடியாதுன்னு சொன்னப்ப அந்த வீடியோ பார்த்தப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. தமிழ் மக்களுக்கு இது மூலமா ஒரு வேண்டுகோள். ஏன் நம்மளும் அது மாதிரி போடாம இருக்கக்கூடாது? ராமேஸ்வரம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான பகுதிகள். அதுவும் கடவுளின் தேசம்தான். அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கும் கடமை இருக்கு. அதனால நம்ம குப்பை இல்லாத ஒரு நகரத்தை நம்ம உருவாக்குவோம்.